அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் வறுவல். அதாவது தந்தூரி சிக்கனுடைய டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு 1/2 கிலோ சிக்கன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் மல்லியில் சின்ன வெங்காயம் நான் காட்டினல இந்த அளவு போதும், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இது கூட பாதி லெமன் சாறை பிழிஞ்சு சேர்த்துக்கிடுவோம். கருவாப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு பொடி செஞ்சது 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக கல் உப்பு. இப்போது இதை எல்லாத்தையுமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போது இது எல்லாத்தையுமே கொரகொரப்பாக அரைச்சி இருக்கும்போதே நம்ம 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுவோம். நான் காட்டுற இந்த மாதிரி. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சோம்ல, அந்த சிக்கனில் இப்போ நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். இதை அதிக நேரம் ஊற வைக்க தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். அது வரைக்கும் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம ஊற வச்சா போதும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச எல்லா சிக்கனையுமே அது கூட சேர்த்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம எண்ணெயிலையும் அந்த சிக்கனில் உள்ள தண்ணியிலையுமே இந்த சிக்கன் வெந்துடும். இதை அப்படியே ஒரு பக்கம் பொரியட்டும், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அந்த தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த சிக்கன் சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கும். உள்ளே நம்ம அந்த சிக்கனுக்குள்ளேயே நம்ம சேர்த்த மசாலாக்கள்லாம் சேர்ந்து சாப்பிடும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே நேரத்துக்கு கொஞ்சம் கூட சிக்கனுடைய கவுச்சி இருக்கவே செய்யாது. இப்போ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக தண்ணிலாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஆனால் இன்னும் நல்லா தண்ணி வற்றி எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு ட்ரையாக இருக்கணும். சிக்கனும் எண்ணெய் மட்டும்தான் நமக்கு தெரியணும். இந்த கிரேவி இருக்கக்கூடாது. ஃபுல்லாக நம்ம எண்ணெயிலேயே நம்ம அந்த சிக்கனில் விடக்கூடிய எண்ணெயிலே தான் இப்போ நம்ம அதை ஃபுல்லாக வறுத்தெடுக்க போகிறோம். சிக்கனில் எத்தனை வெரைட்டி நம்ம செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். பசங்களுமே இதையே அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு அதிக நேரம் தேவைப்படாது. வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம இதை சிக்கனை வாங்கி இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கலாம். அவங்களுமே கண்டிப்பாக பாராட்டுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஒயிட் ரைஸ் சப்பாத்தி கூட சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.